பாபு மேகா காதல் கதை பாகம் 6. பாகம் 5இல் பாபு மேகாவுடன் இரவு 2 மணி வரை பொழுதை கழித்ததும் பிறகு மறுநாள் காலை பாபுவின் அம்மா தொலைபேசியில் அழைத்ததும் அழைத்தது அம்மா என்று தெரியாமல் மேகா என்று நினைத்து உரையாடி கொண்டிருந்ததும் அடுத்து என்ன நடந்தது என்று பார்க்கலாம். பாபு அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி கொண்டிருந்தான். அலைபேசி மணி அடித்தது. ஹலோ மேகா, குட் மார்னிங் என்றான். மேகாவா? டேய், நான் உன் அம்மா பேசுகிறேன் என்று பாபு அம்மா பேசினார். ஓ அம்மாவா, எப்படிம்மா இருக்க என்றதும், நான் இருக்கிறது இருக்கட்டும்டா, அது யாரு மேகா? ஃபோனை எடுத்ததும் யாரு என்னன்னு தெரியாம மேகான்னு சொல்ற என்றார் சற்று கோபத்துடன். அம்மா, எனக்கு இப்போ அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகணும், சாயங்காலம் வந்ததும் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி அலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டான் பாபு. எப்படியோ தப்பித்து விட்டோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆனால் அங்கே அவரது தாயாரோ, இந்த மாட்டிற்கு எவ்வளோ கொழுப்பு பாத்தியா, பெத்த அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணுறான், பார்த்தீங்களா உங்கள் பையன் பண்ணுற வேலையை என்று தன் கணவனிடம் கூற, அவரோ, ஏண்டி அவன்தான் இந்த நேரத்தில் வேலைக்கு கிளம்புவான்னு உனக்கு தெரியாதா, உன்னை யார் நேரங்காலம் தெரியாமல் ஃபோன் பண்ண சொன்னது என்றார். உங்களுக்கு என்ன பேசலன்னா தூக்கமே வராதில்ல என்று சொல்லி எழுந்தார் பாபுவின் அம்மா. மரகதம், அப்படியே ஒரு காப்பி கொண்டு வாயேண்டி என்று அவர் கணவர் கேட்க, போய் ஒழுங்கா உங்க சின்ன பையன்கிட்ட கேளுங்க என்று தீயாய் சுட்டு சென்றாள். உண்மையை சொன்னா இந்த உலகத்துல யாரு ஏத்துக்கிறா என்றதும் அம்மா அங்கிருந்து அங்கென்ன முணுமுணுப்பு என்றாள். ஒண்ணுமில்ல, நான் இங்கே செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி சமாளித்து விட்டார். இந்த காட்சியை பார்த்த பாபுவின் அண்ணன் மாதவனுக்கோ சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்னப்பா, காலையிலே அர்ச்சனை ஆரம்பமாயிருச்சா என்றான் சிரித்துக்கொண்டே. அவ என்னைக்கிட அர்ச்சனை பண்ணாம இருந்திருக்கா, புதுசா கேட்குற? போடா போ, போய் வேலையை பாரு, வந்துட்டான் அப்படியே டீட்டெயில் கேட்கறதுக்கு என்று காப்பி கிடைக்காத விரக்தியில் சற்று கடிந்து கொண்டார். மாதவன் சொந்த ஊரிலேயே பெற்றோருடன் இருந்து கொண்டு விவசாயம் பார்த்து வருகிறான். அடுப்பங்கரையிலிருந்து கம்பங்கூழ் வாசனை இருவரின் மூக்கையும் துளைத்தது. நல்ல வாசனை வருது, இன்னைக்கு ஒரு புடி என நினைத்து கொண்டே இருவரும் உணவு அருந்த தயாரானார்கள். அம்மா அங்கிருந்து குரல் கொடுத்தாள். டேய் மாதவா, வந்து சாப்பிட்டு போ, உனக்கு நேரம் ஆகலையா என்றதும், இதோ வந்துட்டேம்மா என்று சொல்லி மாயமாய் மறைந்தான் அங்கிருந்து. அம்மானா சும்மாவா, இன்னும் 2 நாட்களே உள்ளனர் மேகா வீட்டிற்கு வருவதற்கு என நினைத்து கொண்டு பாபு ஒவ்வொரு நிமிடத்தையும் தள்ளி கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ, அம்மா காலையிலே ஃபோன் பண்ணாங்க, நான் அப்போ சரியா பேசவே இல்லையே, இப்போவும் ஃபோன் பண்ணலன்னா அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு அவன் அம்மாவிற்கு ஃபோன் செய்தான். அழைப்பை பாபுவின் அப்பா எடுத்து பேசினார். டேய் பாபு, எப்படி இருக்க, இப்போதான் எங்க நினைப்பு வருதா என்று கேட்க, அட ஏன்பா நீங்க வேற, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா, நானே வேலைனால அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நேரமே இல்லைப்பா என்றான். சரி, நல்லா இருக்கியா, ஒழுங்கா வேலைக்கு போறியா, வேலைக்கு சாப்பிட்றியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு என்று அக்கறையுடன் தன் மகனை விசாரித்தார் பாபுவின் தந்தை. நான் நல்லா இருக்கேன்ப்பா, காலையிலே அம்மா கிட்ட சரியா பேச முடியல, அதான் இப்போ ஃபோன் பண்ணேன். ஆமாடா, நீ என்னத்தை சொன்னியோ தெரியல, ஓ அம்மா என்கிட்ட எரிஞ்சு விழறா, அப்படி என்னத்தடா அவள்கிட்ட சொன்ன என்றார் பாபு அப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீடு ரொம்ப நாளாக காலியாக இருந்துச்சுல்ல, இப்போ வீட்டுக்கு ஆள் கிடைச்சாச்சு, மேகான்னு ஒரு பொண்ணு, இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்கப்பா, மேகா தான் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நான் காலையில் மேகா சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன், அதுதான்ப்பா காரணம். ஓ, அதுதான் விஷயமா, சரி நீ எப்போ ஊருக்கு வருவ என்றார் அப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, மேகாவை விட்டுட்டு என்னால் வர முடியாது என்று உளர, என்ன சொன்ன என்று அப்பா அதிர, இல்லைப்பா, மேகாவுக்கு ஊர் புதுசு, வீடும் புதுசு, நான் பாட்டுக்கு இந்த நேரத்தில் ஊருக்கு வந்துட்டேன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா அதை யார் சரி செஞ்சு கொடுப்பா, அதை சொன்னேன். நல்லா சொன்னப்போ என்றார் பாபுவின் அப்பா. ஸ்நேகமோ பிரேமமோ பேரில்லா இன்பம் பாபுவிற்கு மேகாவை பற்றி பேசும் பொழுது. மீண்டும் நாளை சந்தி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.